Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 742 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி ரெபேக்காவை தூக்கிட்டு ஜம்ப் பண்ணி அவன் பாட்டுக்கு ஓடனா ஊர் மக்கள்லாம் விடாம வெட்டிட்டு வர்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே பைரட் அவனோட புத்தியை காமிச்சிட்டான் பாத்தீங்களா. இவன் ஒரு ஹீரோ அப்படி இப்படின்னு நம்ம நம்பணும். அவன் புத்தி எப்பவுமே இப்படித்தான். அதனால எப்படியாச்சும் அவனை அடிச்சு போட்டாச்சு ரெபேக்காவை நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு கையில அண்டா குண்டா ஸ்பேனர் சுத்தியல்னு கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவானுங்க. மக்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ரெபேக்கா மேல இல்லாத அக்கறை. அது மட்டும் இல்லாம டோ பிளமிங்கோவையே அடிச்சு மண்ணக்கவை விட்டுருக்கான். இவங்களை அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும். சரி இப்படி திடீர்னு பண்றானே, ஏன் பண்றான், எதுக்கு பண்றான்னு கூட தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வரத பாத்தீங்களா. மேல பில்டிங்ல எல்லாம் ஏறி வந்துருவாங்க. ஆனா லூஃபி எல்லாத்தையும் தாண்டி அவன் பாட்டுக்கு வருவான். அப்படி அடிச்சு புடிச்சு ஒரு கட்டுல டேர்ன போட்டா அங்க நேவி ஆளுகள்லாம் கரெக்டா வெயிட்டிங்ல இருப்பானுங்க. இவன் இங்கதான் வருவான், இவனை புடிச்சிடலான்னு சொல்லி. சொல்ல போனா ஒரு பெரிய படையே இருக்குது. நீ தாண்டா என் டார்கெட், உன்னைய விட மாட்டான்டா அவனேன்னு ரவுண்ட் கட்டிடுவாங்க. ரெபேக்கா தான் ஐயோ ஐயோன்னு பதறுவா. ஆனா லூஃபி வா நம்ம போயிட்டே இருப்போம்ட்டு வழியில வரவங்க எல்லாத்தையுமே மிதிச்சு தெரிய விடுவான். அப்புறம் சுட்டா பஞ்சாயத்து ஆயிரும். ஏன்னா ரெபேக்கா கூட இருக்கால. அதனால சி பிரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ண வலைய வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகி போவான். ஆனா கடைசியா ஜம்ப் பண்ணும்போது ஒரு நெட்ல மாட்டிக்குவான். முடியாம வந்து விழுவான். நல்ல வேளை ரெபேக்கா எடுத்து விட்டுருவா. இப்ப என்னன்னா மறுபடியும் ரவுண்ட் கட்டி ஒழுங்கா சரண்டர் ஆயிரு, இல்லன்னா உனக்கு தான் ஆபத்துன்னு கண்ணோட நிப்பானுங்க. லூஃபிக்கு இப்ப பயம் இவனால ரெபேக்காக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. அதனால சட்டை புட்டுன்னு சோழிய முடிச்சாகணும்னு அவளை மேல ஏத்திக்கிட்டு அப்படியே ஓங்கி சொலுப்புன்னு எல்லாத்தையும் அடிச்சு திருக்க விட்டுட்டு அவங்களையே அவங்களோட நெட்ல மாட்ட விட்டுட்டு நம்ம பையன் சல்லுன்னு எஸ்கேப் ஆகி பறந்துருவான். என்ன அவ்வளவு ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ண உடனே அவன் என்ஜாய் பண்ணுவான். ஆனா என்ன ரெபேக்கா தான் ஒரு செகண்ட் மரணத்தை பார்த்துட்டு வந்துட்டா. ஏன்னா அவன் ஜம்ப் பண்ணி போகும்போது கையை மட்டும் லைட்டா லூஸ் பண்ணி விட்டானா போதும், கீழே விழுந்து மண்டை மசாலா மாதிரி ஆயிரும். அதனால இறுகிய புடிச்சுக்குவா. பைய வீட்டுக்குள்ளலாம் பூந்து ஓடுவான். யாரு வீட்டுக்குள்ள போனாலும் சாப்பாடுன்னு ஒண்ணு கிடைச்சா விட மாட்டான். இப்ப என்னன்னா ஹில்லுக்கு அந்த பக்கமா விட்டுட்டு இவங்க எல்லாத்தையுமே லூஃபி பாத்துக்கிறானாமா. ரெபேக்கா தப்பிச்சு போயிடணும். இப்ப இந்த நேஷனே ரெபேக்காவை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. கையில சிக்கனா மறுபடியும் தூக்கி கொண்டு போய் பேலஸ்ல உட்கார வச்சிருவாங்க. அதனால சட்டு புட்டுன்னு எஸ்கேப் ஆற வழியை மட்டும் பாருமா. சரி தப்பிச்சு எங்க தான் போறதுன்னு கேட்டா சோல்ஜர் வந்து அந்த ஃபிளார் ஃபீல்டுல இருக்க சின்ன வீட்டுல இருக்கானாமா. அதான் நம்மளுக்கெல்லாம் இருந்தாங்களே அந்த இடம், கைரோஸோட வீடு. அங்க போயிருந்தவொன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பாத்துக்கிறேன்பா. இப்ப என்னன்னா இவங்க சீக்கிரமா போகணும், இல்லன்னா அவன் கிளம்பிடுவான். அவளுக்கு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் லூஃபிம்பா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன்னு சந்தோஷமா வேகமா ஓடுவான். அப்படின்னா இந்த விஷயத்துக்காக தான் பையன் செம கடுப்புல இருந்திருக்கான். அப்படியே கட் பண்ணா கைரோஸ் அந்த வீட்டுல தான் இருக்கான். அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வருது. ஏன்னா இந்த இடத்த விட்டு மொத்தமா போறான்ல. ரெபேக்கா சின்ன வயசுல இருக்கும்போது எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டான். அவளை தூக்குறக்கே பயப்படுவான். ஏன்னா இவனால அடிபட்டுருமோன்னு ஒரு பயம். அதுக்காகவே கிளவுஸ் எல்லாம் போட்டு தூக்குவான். அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு ஸ்கார்லெட் என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். ரெபேக்கா இதுக்கப்புறம் சந்தோஷமா நல்லபடியா அவ வாழ்க்கைய வாழுவா. நான் அதுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புற வழியா பார்ப்பான். இங்க ரெபேக்கா ஒரு சைடு ஓடி வந்துட்டு இருப்பாளா. அவளுக்குமே சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மாவுக்கு பூ கொடுத்த நினைவுகள் எல்லாம் வரும். ஃப்ளவர் ஃபீல்டுக்குள்ள வீடு, அங்க இருந்து பூவை பறிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா அதை அவங்க ஆச்சரியமா வாங்குவாங்க. எப்படி சூப்பர்ல. சரி விடுங்க சின்ன பொண்ணு, என்ன பண்றது. அப்புறம் சாப்பிடும்போது அப்படி இப்படின்னு சில பல நல்ல நினைவுகள்லாம் வரும். ஆனா அதே நேரத்துல பேலஸ்ல ஏதோ பஞ்சாயத்துன்னு அவளோட டேடி அவளை விட்டுட்டு போனாரு இல்ல, அந்த நினைவுகளும் வரும். என்ன போனவன் திரும்பி வந்தப்போ பொம்மையா வந்தான். கூடவே மர்டர் பண்ண ஸ்கார்லட்டையும் தூக்கிட்டு வந்திருப்பான். அவளுக்கு தெரியல அந்த டைம் அந்த சோல்ஜர் தான் அவ டேடின்னு. சொன்னாலுமே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா சின்ன பொண்ணாச்சே. கிங்குக்கே தெரியல கைரோசன் யாரா நீன்னு கேட்டான். இவளுக்கு எப்படி தெரியும். அப்புறம் என்ன கூடவே இருந்து கடைசி வரைக்கும் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன்னு வளர்த்தான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அடிச்சு போறான்னு ஓடுவா. இங்க கைரோஸ் டோரை திறந்துட்டு வெளியில போகும்போது ஒரு பிளாஷ்பேக். அதான் அவளுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ நல்லா கூட இருந்து பாத்துக்கிட்டது. யாராச்சும் அவகிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னா ஆளா போய் பல்ல உடைச்சிருவான். அப்படி பொத்தி பார்த்தவதான் மேகலை எச்சி ரெபேக்கா. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி பழைய சம்பவங்கள் எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டே தான் வருவாங்க. என்ன ரெபேக்கா மட்டும் அந்த காட்டுக்குள்ள ஓடி வரும்போது ஒரு 10 டைம் ஆச்சு பல்ட்டி அடிச்சு விழுந்துருவா. காட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வர வேண்டாம். இந்நேரத்துக்கு அவ விழுந்ததுக்கு பல்லு பகடெல்லாம் பேர்ந்து இருக்கணும். எப்படி இப்படி தப்பிச்சான்னு தெரியல. இப்போ கைரோஸ்க்கு கவலை என்னன்னா இவங்களோட ராயல் ஃபேமிலி 10 வருஷமா மானங்கெட்டு வெக்கங்கெட்டு சூடுகெட்டு சொரணகெட்டு இன்னும் என்னென்னலாம் கெட்டு போச்சோ தெரியல. ஆனா மொத்தத்துக்கு மரியாதை இல்லாம போயிருச்சு. இப்பதான் ஏதோ திருப்பி வர்றாங்க. அந்த டைமுக்கும் போது இவன் ஒரு ராயல் ஃபேமிலி கிடையாது, இவன் தான் ஸ்கார்லட்டோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சா ஊர் மக்கள்லாம் கண்டிப்பா மறுபடியும் ராயல் ஃபேமிலியை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி நம்ம தலைவன் மேல ஏகப்பட்ட கிரிமினல் கேஸ் இருக்குது. அதனால ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். இனிமேட்டு நான் இங்க இருந்தேன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால கிளம்புற வழியை பார்ப்போம்ட்டு அப்படியே பொறுமையா வெளியில வருவான். பேசாம அவன் எப்பவும் போல இருந்துக்கலாம். இவன் தான் டேடின்னு சொல்லாம இருந்தாலே போதுமே, எதுக்கு இந்த வேண்டாத வேலை. சரி அவன் இஷ்டம். அப்படியே வச்சுட்டு திரும்பும் போது பார்த்தா புசுக்குன்னு நினைப்பா. பாவடையெல்லாம் கிழிஞ்சு போய் மூஞ்சி முகராணி எல்லா இடமும் ஸ்கிராச்
வந்துட்டா சாயி மூச்சு வாங்க வந்து நிப்பா. விழுந்து விழுந்து எந்திரிச்சு வந்ததுல பிச்சைக்காரி மாதிரி ஆயிட்டா. நல்ல வேலை கைரோசு பிச்சைக்காரி நினைச்சு சில்லற போடாம விட்டான். உடனே நீ எங்க வந்த? நான் தான் லெட்டர்ல எல்லாத்தையுமே தெளிவா எழுதி இருந்தேன்ல, அது எல்லாமே உண்மைதான். நான் ரொம்ப மோசமானவன், நிறைய பேர்த்த கொண்டிருக்கேன், அதனால உனக்கு தான் இதனால பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு ரொம்ப பீலிங்கோட தான் சொல்லுவான். அவளுக்கு அதை விட கஷ்டமாயிரும். அப்ப நான் உங்களோட பொண்ணு இல்லையா, ஏதோ ஒரு பிரின்சஸா, நீங்க எத்தனை ஆயிரம் பேர்த்த கொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு டேடி, அதுவும் சின்னதா தாடி வச்ச டேடி. நான் எப்ப இருந்தாலும் கைரோஸோட பொண்ணுதான்னு சொல்லி கதறி கதறி அழுவான். அவனாலேயுமே பீலிங்ஸ சுத்தமா தாங்கிக்க முடியல. உடனே ரெண்டு பேருமே கதறி கதறி அழுவாங்க. அவ டேடி என் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணியே, அந்த சத்தியத்தை காப்பாத்து டேடின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுவான். அவனும் ஓகே பண்ணிடுவான். உடனே ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான ஆனந்த கண்ணீர். ஆல்ரெடி கொடூரமா அழுதுட்டு இருந்தாங்க, அதோட சேர்த்து ஆனந்த கண்ணீரையும் அடிச்சு விடுவாங்க. சோ ஒரு வழியா டேடியும் டாக்டரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இனி அடுத்து லூஃபியும் மத்தவங்களும் எப்படி நேவி ஆளுகிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆனாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.